வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. வாழ்க்கையில் இன்பம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் இன்பம். சிலருக்கு சுவையான சாப்பாடு சாப்பிட்றதுல இன்பம், சிலருக்கு நல்லா தூங்குறதுல இன்பம், சிலருக்கு பாட்டு பாடுறதுல இன்பம், சிலருக்கு டான்ஸ் ஆடுறதுல இன்பம், சிலருக்கு நல்ல நூல்களை படிக்கிறதுல இன்பம், சிலருக்கு ஊரை சுற்றி வர்றதுல இன்பம், ஒரு சிலருக்கு நண்பர்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல இன்பம், ஒரு சிலருக்கு மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல இன்பம். இதை தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு பாட்டில் அழகாக, துள்ளாத மனமும் துள்ளும் சொல்லாத கதைகள் சொல்லும் இல்லாத ஆசையை கில்லும் இன்பத்தேனையும் வெல்லும் இசை இன்பத்தேனையும் வெல்லும் அப்படின்னு, இசை இன்பத்தேனையும் வெல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்பத்திலே மிகச்சிறந்த இன்பம் இசை இன்பம்ன்ற மாதிரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் சொல்கிறார். இப்போது இன்பத்தை தரக்கூடிய அந்த திரை இசையில் இன்பம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு திரைக்கவிஞர்கள் எழுதியிருக்கிறாங்கன்றதை பற்றி நாம் திரைப்பட பாடல்கள்லேருந்து பார்க்க போகிறோம். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இன்பத்தை பற்றி சொல்லும்போது, அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம், தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய் என்ற பாட்டில், அதாவது கவலை இல்லாத மனிதன் என்ற படத்துக்கு எழுதின அந்த பாட்டில் அவர் அழகாக சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொரு திரை கவிஞர்களும் இன்பம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு விதமாக சொன்னாலும் கூட, கவிஞர் மருதகாசி அவர்கள் தான் மனமுள்ள மருதாரம் என்ற படத்துக்கு எழுதின பாட்டில் இன்பம் எங்கே இருக்குதுன்னு ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லியிருக்கார். இதோ அந்த இனிய பாடல். இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, கனிரசமாம் மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம், கனிரசமாம் மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம், இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம், இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம், மாடி மனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம், மழலை மொழி வாயமுதம் வழங் பிள்ளை செல்வம், உன்மார் மீது உதைப்பதிலே கிடைப்பது தான் இன்பம், மழலை மொழி வாயமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், உன்மார் மீதில் உதைப்பதிலே கிடைப்பது தான் இன்பம், இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு, இன்பமெங்கே இன்பமெங்கே என்று தேடு அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. முதல்ல கனிரசம் மதுவிலையோ அல்லது மாதுவிலையோ இன்பம் இல்லை, மனைவியினுடைய அழகான வாய் சொல்லில் தான், இனிமையான மொழியில் தான் இன்பம் இருக்குதுன்னு சொல்கிறாரு முதல் சரணத்தில். ரெண்டாவது சரணத்தில் மாடி மனை கோடி பணம் காரு பங்களா இதெல்லாம் வந்து என்ன வீண் ஜம்பம் தான், உண்மையான மகிழ்ச்சி அதில் கிடைக்கிறது இல்லை, உண்மையான இன்பம் அதில் கிடைக்கிறது இல்லை. உண்மையான இன்பம் எதில் கிடைக்குதுன்னா, நீங்கள் பெற்ற குழந்தை உங்களுடைய மார் மேலே உதைக்குது, அதில் தான் கிடைக்குதுன்னு அழகாக சொல்கிறார். இந்த பாடலில் கவிஞர் மருதகாசி அவர்கள் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற திருவள்ளுவனுடைய கருத்தை தான் வழிமொழிகிறார். நண்பர்களே, இப்படி இன்பத்தை பற்றி பல கவிஞர்கள் பல விதமாக சொன்னாலும் கூட, கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டில் இன்பத்தை பற்றி சொல்லும்போது, உண்மையான இன்பம் அறிவை தேடுறதுலையும் நற்பண்புகளின் வழி நடக்கிறதுல தான் இருக்குதுன்னு சொல்கிறார்.
நண்பர்களே, இந்த வாழ்க்கை இனியது, இந்த உலகம் இனியது. இதில் நீங்களும் உண்மையான இன்பத்தை தேடுங்க. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவிடுங்க, பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நமது பதிவை தொடர்ந்து பார்க்க விடியல் ஒளி நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நண்பன் பேராசிரியர் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.